இன்னைக்கு நாம லவ் இன் தி டெசர்ட் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டெசர்ட் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அழகான பாலைவனத்தை தான் காட்டுறாங்க. பாலைவன பகுதி அப்படின்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல சண்டை அப்படின்றது வரதான் எதுக்கு வரும் அப்படின்னா தண்ணிக்காகவும் அழகான வளங்களுக்காகவும் தான் வரும். பாலைவனத்தை சர்வே பண்ணிக்கிறதுக்காக. இப்படி பாலைவனங்கள்ல 100 வருஷமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி சண்டை ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது பல மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க, வீடு வாசல் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சண்டைனா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாலைவனத்துல ஒரு 3 விதமான நாடுகள் உருவாகுது. அது 3 விதமான நாடுகளும் பெரிய நகரங்களா இருக்கு. அங்க மட்டும் மக்கள் ரொம்ப செழிப்பான இடங்களை கைப்பற்றி வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த 3 நாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுன்பே, டியாண்டு, மாசியா அப்படின்ற 3 நாடுகள். இந்த 3 பெரிய நாடுகளும் என்ன பண்ணும்னா தனக்கான வளங்கள் தனியா வச்சுக்கும். வேற ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் மித்த பாலைவனத்துல குட்டி குட்டி நாடுகள், குட்டி குட்டி ட்ரைப்ஸ்னா இருப்பாங்களா, அவங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெரிய நாடுகள் தங்க கூட சண்டை போடக்கூடாது, நம்ம நாட்டை அழிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட இனத்துல இருந்து ஏதாவது பொண்ணுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி அந்த பெரிய நாடுகளுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாடு நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு ஒவ்வொரு வருஷமும் அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 3 நாட்டுல யுன்பே அப்படின்ற நாட்டோட மன்னன் பேர் தான் நான்ஷன் அப்படின்றவன். அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை என்ன அப்படின்னா பாலைவனத்தோட புத்தகம் அப்படின்றது ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துக்கு நிறைய வால்யூம்ஸ் இருக்கு. அந்த எல்லா வால்யூமே நம்ம கலெக்ட் பண்ணணும். ஏன் அந்த புத்தகத்தை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா பாலைவனத்துல மூலிகைகள், செடிகள், மருந்துகள் எல்லாமே இருக்கும்ல, அப்படிப்பட்ட இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற குறிப்பு அந்த புத்தகத்துலதான் இருக்கும். அதனால அந்த புத்தகத்தை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அந்த குட்டி குட்டி ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்கும்ல பாலைவனங்கள்ல, அந்த குட்டி குட்டி ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு அறிக்கை விடுறான். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த வருஷம் உங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க அனுப்பி வைங்க. அப்படி நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நீங்க அனுப்பி வைக்கல அப்படின்னா உங்க மேல போர் எடுத்து வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விடுறான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த பாலைவனம் ஃபுல்லா இந்த நியூஸ் பரவிருச்சு. எல்லாரும் என்ன பயந்துட்டு இருக்காங்க, என்ன அனுப்பி விடணும் அப்படின்ற மாதிரி சரி பண்ணி ஒவ்வொரு மக்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ஊர்ல இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் அனுப்பிட்டு இருக்க காலகட்டத்துலதான் மாசியா அப்படின்ற ஒரு நாடு பார்த்தோம்ல, 3 பெரிய நாடுகள்ல அந்த மாசியா நாட்டோட அரசரை அவரோட தம்பியை என்ன பண்ணிடுறான், கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட மனைவியும் சரி பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு துரத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியே அவனோட சொந்த ஆட்களை அனுப்பி அவங்கள உயிரோட விடாதீங்க, கொலை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உத்தரவு போட்டிருக்கான். இப்போ என்ன நடக்குது அப்படின்றதான் காட்டுறாங்க. மாசியால தப்பிச்சு அந்த இளவரசி, அவங்க மகாராணி, அவங்க கூட ஒரு மெய்டு 3 பேர் என்ன பண்றாங்க, நேரா குதிரை வண்டியில போயிட்டு இருக்காங்க. நம்ம எங்க போறோம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டியாண்டுக்கு போறோமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டியாண்டு ரொம்ப நாள் க்ளோஸ் ஆயிருக்கேமா, எப்படி அங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உனக்கும் டியாண்டுக்கு மேரேஜ் ஒன்று பண்ணிக்க இருக்கு, அதனால நம்ம அங்க போறோம், அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா மன்னிச்சிடுமா, அம்மாவோட சொந்த ஊர் எனாச்சி இப்போ திருமணத்துக்காக அங்க போயிட்டு இருக்காங்க, நமக்கு வேற வழி இல்ல, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ டியாண்டு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதனால நம்ம டியாண்டுக்கு போகலாம், நம்ம உயிரை அவங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி நேரா டியாண்டுக்கு போவாங்க. இவங்க போற வழி பூராமே இந்த மாசியாவோட ஆளுக இருக்காங்கல்ல, அவங்க துரத்தி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. டியாண்டோட கேட்டை தான் காட்டுறாங்க. கேட்டை எப்பயுமே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிதான் இருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கவும் இவங்க போய் கேட்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி மாசியால இருந்து வந்திருக்கிறோம், என்ன நான் மாசியோட மகாராணியா இருந்தேன், என்னோட கணவர் இறந்துட்டாரு, இந்த மாதிரி அரியணை தம்பி கைப்பற்றிட்டான், அதனால என்னோட மகள் 9வது இளவரசியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏற்கனவே பேசியிருந்தோம்ல, அதனால நீ கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு வரதட்சணையா இந்த பாலைவனத்தோட புத்தகம் இருக்குல்ல அதை தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அடைக்கலம் கேட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆமா நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கோம். மெய்டும் கீழே நெல்லுன்னு போட்டிருப்பாங்க. இந்த நியூஸை உள்ள கொண்டுட்டு போய் அந்த இணைச்சிருப்பாங்கல்ல அவங்க ராஜா கிட்ட சொல்றாங்க, இதனால கிராண்டா நடந்து வர்றாருல, இவர் தான் யார் அப்படின்னா டியாண்டுவோட ராஜா, இவரோட பேர் என்னன்னா குவாசி அப்படின்றவர். இவர்கிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க, மாசியால இந்த மாதிரி பேசுறாங்க கேக்குறாங்க, நம்ம என்ன பண்றது சார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா ஹெல்ப் பண்ண வேணாமா, ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கு கல்யாண உடன்படிக்கை இருக்கு, ஆனா நம்ம பல வருஷமா என்ன பண்றோம், வெளி விஷயத்துல தலையிடல, அவங்களை சுத்தி கொலை பண்றதுக்கு ஆளுக நிக்கிறாங்க, நம்ம என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவ என்ன
பதில் சொன்னானே தெரியல. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் காட்டுவாங்க. வெளியில வந்து அந்த என்ன சொல்லிடுவாரு, அவங்களுக்கு வந்து பாஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்ணிடுறீங்கன்னா எல்லாரும் கொன்றுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுருவாங்க. உடனே அவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சைடு மாசியை சேர்ந்த எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம இனிமேல் இங்க இருக்க வேணாம், தப்பிச்சு போயிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்க தப்பிச்சு போறவங்கள சோல்ஜர்ஸ் துரத்திட்டே இருப்பாங்களா. ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஒரு சோல்ஜர் வந்து அம்பு விட்டு தாக்கிடுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, உன் பாட்டி கூட வந்து நீ கிளம்பி போ, இனிமேல் நீங்க இருக்க வேணாம், இந்த மெய்டு பாட்டி கூட நீ போ, நீ நேரம் எங்க போயிரு அப்படின்னா எனாச்சிக்கு போயிரு, அம்மாவோட ஊர் தான் எனாச்சி, நீ எனாச்சி கூட போயிட்டு இப்ப எனாச்சில இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை வந்து அனுப்பியிருப்பாங்க. நீ யுன்பைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துருமா, அங்கதான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்ன நடந்தாலும் சரிமா தனியா இருந்துராத, உயிரோட வாழணும், அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்தாது பொழைச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே போவாங்க. அந்த பாட்டி தான் அந்த பொண்ணு வந்து கட்டாயப்படுத்தி குதிரையில வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இறந்துருவாங்க. அடுத்து கொஞ்ச தூரம் கழிச்சு தான் கட்டுவாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, அதனால பாலைவனத்துல ஒரு இடத்துல அவங்க அம்மாவோட துணிவு மட்டும் இருக்கும், அதை வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா வந்து நம்ம நிலைமைக்கு ஆளாக்குன மாசியாவையும் சரி டியாண்டுவையும் சரி சும்மா விட மாட்டேன், அவங்களை கண்டிப்பா நான் பழி வாங்குவேன், எப்பாடுபட்டாவது வந்து நான் வந்து இந்த யுன்பைக்கு போவேன், யுன்பைக்கு போறது மட்டும் இல்லாம இந்த பாலைவனத்தோட புத்தகத்துல இருக்க அத்தனை வால்யூமே நான் கலெக்ட் பண்ணிட்டு என்னோட மக்கள் வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை நான் உருவாக்குவேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மெய்ட் கேட்பாங்க, ஏமா நீங்க பாட்டுக்கு யுன்பை போகணும்னு சொல்றீங்களே, கல்யாணத்துக்கான உடன்படிக்கை இல்லைன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களே, எப்படிமா போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லிடும், யுன்பை போகலதுக்கு எனக்கு கல்யாணத்தோட உடன்படிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எனாச்சில இருந்து போறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல, அவங்கள போய் பிடிக்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம், நம்மள ஒரு மெய்டா கூட கூட்டிட்டு போகட்டும், நான் எந்த வேலை அடிமை வேலை பார்க்கறது கூட தயாரா தான் இருக்கேன், எனக்கு யுன்பை போயாகணும், நான் எல்லாரையும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சரிங்க வாங்க இளவரசி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த மெய்டு பாட்டிமா மெய்டு இருக்காங்களா, அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த சைடு ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. நடு பாலைவனத்துல ஒரு பொண்ணு வந்து கேம்ப் போட்டுட்டு இருக்கோம். உள்ள தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். அப்ப வெளியேந்து ஒரு பையன் வந்து கூப்பிடுவான், இளவரசி வாங்க லேட் ஆயிடுச்சு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடா அப்ப என்னை கூப்பிடுற அப்படின்னு கேட்கும்போது, அதான் இளவரசி லேட் ஆயிடுச்சு நம்ம யுன்பைக்கு போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் சொல்றேன், யுன்பையோட ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை தனியாவே விட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல இளவரசி அப்படின்னா பண்ண முடியாது, நம்ம என்னாச்சு என்ன ஆகுறது, ஏனாச்சும் வந்து நீங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றேனே தெரியல, நான் கொஞ்சம் நேரம் சுத்தி பார்த்துட்டு வரேன், சூரியன் வந்து எப்படி கொளுத்துது பாரு, நான் சாயங்காலம் போலதான் வருவேன், எனக்கு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு நீ போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க. உள்ள போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்வழியா தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவன் துரத்தி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறது எந்த வழியில வருவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு இளவரசி பொண்ணு மாசியாவோட இளவரசி பொண்ணு அவங்க மெய்டு பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்துட்டு இருக்க வழியில வந்துட்டு இருப்பாங்க. தூரத்துல ஒரு பொண்ணு ஓடி வரதை பார்த்தா அந்த பொண்ணு யாரு என்னாச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுமா. உடனே இவங்க பார்த்துட்டு யாருமா நீ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணு இல்ல என்னை வந்து கொலைக்காரன் துரத்திட்டு வரான், என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவோம். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, குதிரையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு யாரு நீங்க எதுக்கு துரத்துறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இவங்க என்னோட இளவரசி ஓடி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா இருக்கட்டும் விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவன் கொள்ளைக்காரன் என்னை கொள்ளையடிக்க பாக்குறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னா, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்காக இந்த மாசியா இளவரசி வந்திருப்பாங்களா அந்த குதிரையில ஏறி தப்பிக்க பார்க்கும். ஆனா அந்த குதிரை வந்து மூவ் ஆகாத திருப்பி அங்கனே சுத்திட்டு இருக்குமா. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் நேரம் அங்க போயிடுவாங்க. அப்படின்னா தனியா வந்து கேம்ப் போட்டு நைட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அந்த மாசியோட இளவரசி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா வந்து ஏமாத்தி கொலை பண்ணிட்டாங்க, டியாண்டுக்கு போனோம், டியாண்டுல ஹெல்ப் பண்ணல, அதனால யுன்பை போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வந்து எனாச்சியோட இளவரசி, நான் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறேன், ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இஷ்டமே இல்லை, ஏன் நம்ம பொண்ணுங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கூட இருக்கான் பாத்தீங்களா இந்த பாடிகார்டு பேர் வந்து லியான், இவனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ எதுக்குமா இப்படி யோசிக்கிற, நீ வந்து உன்னோட நாட்டுக்காக தானே பண்ற, நம்ம ஏனாச்சும் நல்லா இருக்குன்றதுக்காக தானே நீ பண்ற, இந்த மாதிரி பண்றனால நம்ம மக்கள் வந்து சண்டை போடாம இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லு, எனக்கு நான் இஷ்டம் இல்லை, என்னதான் ஏனாச்சியோட இளவரசியா இருக்கே அப்படின்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இஷ்டம் இல்லை, ஏன் தான் நான் அப்படி எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல, நான் ஏன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க.
மாசியாவோட இளவரசி சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சு நான் யுன்பேக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியாது, என்னால மேடா போக முடிஞ்சா கூட எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. எனாச்சியோட இளவரசிக்கு ஒரு ஐடியா தோணும், ஏன் பேசாம நீ எனக்கு பதிலா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போக கூடாது, ஏன் நானே கல்யாணம் பண்ணிட்டு போகணும், நீ போலால அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நீ இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா உனக்கும் வந்து யுன்பேக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை, எனக்கு இந்த நாட்டை வந்து சுத்தி பார்க்கணும் ஆசை, ஒண்ணு பண்றேன், நம்ம 2 பேரும் நம்மளோட ஐடென்டிட்டியை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், நான் வந்து சந்தோஷமா அந்த பாலைவனத்தை சுத்தி பாக்குறேன், நீ வந்து யுன்பேக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப 2 பேரும் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட ஐடென்டிட்டி வந்து மாத்திக்க போறாங்க. அப்போ வந்து 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயின்ல வந்து ரத்தத்தை ஊத்தி 2 பேர் ரத்தத்தை ஊத்தி சத்தியம் பண்ணிக்குவாங்க. நான் வந்து மாசியாவோட இளவரசி, இன்னையில இருந்து என்னோட ஐடென்டிட்டி வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து எனாச்சியோட இளவரசி, நானும் என்னோட ஐடென்டிட்டி ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரத்தத்துல வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு 2 பேரும் அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்திக்குவாங்க. மாத்தி முடிச்ச பிறகு சொல்லுவாங்க, என்னோட பேர் வந்து கயா, இனிமேல் நான் தான் வந்து மாசியாவோட இளவரசி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். பக்கத்துல இன்னொரு பொண்ணு சொல்லும், என்னோட பேரு வந்து பைசா, இனிமேல் நான் தான் எனாச்சியோட இளவரசி, எனாச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபணம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட மெய்ட் சர்வெண்ட்னா கேட்பாங்க. எங்களுக்குனா எந்த ஆட்சேபணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இப்பயே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம், உங்களுக்கு யாருக்குனாலும் இங்க இருக்கணும் இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்க கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல நாங்க இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, இதோ இதெல்லாம் வச்சுக்கோ, இதான் என்னோட சீலு, அதை வச்சுக்கோ உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பைசா வந்து கொடுப்பாங்க. அந்த பிள்ளை வாங்கி வச்சுக்கோ, அப்பா இதையும் நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கும். இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இதான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான டோக்கன், இதை நீ பத்திரமா கொண்டுட்டு போ, அப்பதான் உன்னை வந்து யுன்பேக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கயா பொண்ணு கொடுக்கும். உடனே பைசாவும் வாங்கி வச்சுக்குவாங்க. இப்ப நம்ம எல்லாம் தனியா போலாமா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் முடிவு எடுத்துருவாங்க. எல்லாம் நைட்டு ஃபுல்லா அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில வந்து 2 பேருமே நல்லா கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடியாகி நிற்பாங்க. அப்ப கயா ஒரு பக்கம் சரி, பைசா ஒரு பக்கம் சரி, தனித்தனியா போகணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டு 2 பேரும் அங்க தனித்தனியா போவாங்களா. பைசா பொண்ணு சொல்ல, அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்து என்னோட பேர்ல போகல, இருந்தாலும் நான் வந்து யுன்பேக்கு போறேன், யுன்பேல போய் உங்க சாவுக்கு வந்து நான் பழி வாங்காம விட மாட்டேன், கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் வந்து நான் கீழே கொண்டுட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகும். இந்த சைடு வந்து கயா பொண்ணு சொல்லும், நான் இனிமேல் சுதந்திரமா இருக்க போறேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி இந்த கயா அப்படின்ற போலியான பேரோடய நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் போகும்போது யோசிப்பாங்க, இந்த பாலைவனத்துல வந்து பாலைவனத்துல கொள்ளையடிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த கேங் கிட்ட வந்து தப்பிச்சு நம்ம வந்து உயிர் பொழிச்சு எப்படி இருந்தாலும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும், யாருக்கு தெரியும் இதுல வந்து நம்ம உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம், இல்ல இறந்து போனாலும் இறந்து போலாம், அவனே அந்த டெட் ஜோனி எப்படி தாக்கு பிடிக்க போறோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, தனித்தனியா அவங்கவுங்க வண்டியில வந்து ஏஞ்சி போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு இந்த பாலைவனத்து கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பாலைவனத்து கொள்ளைக்காரனுக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான். இவன் தான் பாலைவனத்து கொள்ளைக்காரனோட தலைவன். இவன் பேரு வந்து ருத்ரன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஒரு பிக்சர் வந்து இருந்திருக்கும்ல, அந்த பிக்சரை வச்சு பார்த்துட்டு இருப்பான். இதான் வந்து பாலைவனத்துல அழகான பொண்ணாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா பாஸ் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவன் சொல்லுவான். சரிடா நரி, நம்ம போய் பார்க்கலாம், நம்ம வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா, போய் தூக்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ருத்ரன் என்ன பண்ணுவான்னா அவங்க ஆள்களை கூட்டிட்டு போயிட்டு வழிமறைப்பான். 2 வண்டி பிரிஞ்சு போகும். ஒரு பக்கம் வந்து கயா பொண்ணு போவாங்க, இன்னொரு பக்கம் பைசா போயிட்டு இருப்பாங்களா. இவன் போய் ஒரு வண்டியில இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி அடிச்சு போட்டுருவான். அடிச்சு போட்டா உள்ளுக்குள்ள இருக்க பொண்ணை தூக்கலாம்னு சொல்லி போகும்போது உள்ள இருந்து கத்தி மட்டும் தான் வெளியில வரும். ஏன்னா கத்தினா வருது, பிள்ளை அட்டாக் பண்ணது போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிட்ட போய் பார்ப்பானா. உடனே உள்ள இருக்க பொண்ணு வந்து என்ன பண்ணுனா இவனே அட்டாக் பண்ண வரும். என்கிட்டயே வந்து வேலையை காட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அந்த கல்யாணம் பண்ணதுக்கு குதிரை வண்டியில போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். நேரம் எங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னா டெட் ஜோனுக்கு தான் கூட்டிட்டு போவான். டெட் ஜோனுக்கு கூட்டிட்டு போனவன் என்ன பண்ணுவானா, தன்னோட கட்டில வந்து இந்த பேய் போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பிள்ளையோட ஃபேஸ ஓபன் பண்ணி பார்க்கலாம், கரெக்டா பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஓபன் பண்ணி பார்ப்பானா. ஓபன் பண்ணி பார்த்தா கடத்திட்டு வந்திருக்கிறது கயாவை. கயாவோட ஃபேஸையும் சரி, அந்த படம் இருக்கும்ல பறிஞ்ச படம், அதையும் பார்த்துட்டு இருப்பான். என்ன வேற ஒரு டே நிறைய இங்க வாடா, நம்ம வேற ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டோம் போல பாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க கடத்தணும்னு சொல்லி போனது வந்து பாலைவனத்தோட அழகி அப்படின்னு சொல்லப்படுற பைசா அப்படின்ற பிள்ளை தான். ஆனா மாத்தி இவ்வளவு கடத்திட்டு வந்திருப்பாங்களா, என்ன இவனு தப்பா கடத்திட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே அந்த பொண்ணு கேட்கும், அதான் தப்பா கடத்திட்டு வந்துட்டீங்களா, பேசாம நீ ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க.
அது எப்படி நான் உன்னை ரிலீஸ் பண்ணி விடணும், அதனால என்னால இதுக்கு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்கிட்ட கேட்பாங்க உன்னோட அசிஸ்டன்ட், எப்படி உனக்கு இந்த இமேஜ் கிடைச்சிச்சு, யாரா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா பாஸ் நான் கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ரொம்ப சுத்தம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இல்ல பாஸ் சொன்னாங்க நம்ம ஆளுங்க இந்த பொண்ணு அதே மாதிரி ரூட்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி மாறி போச்சுன்னே தெரியல, ஒருவேளை இன்னும் அங்க போயிட்டு இருக்கும் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்டுட்டு இருப்பான் ருத்ரன்றவன். சரி நம்ம போய் அந்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, கயா வந்து கயத்துல வந்து கட்டி போட்டுருவான். நீ பேருக்குதான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், நீ காயத்து கழட்டி விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி கயா பொண்ணு கேட்கமா. இல்ல நான் கழட்டி விட்டேன்னு நீ தப்பிச்சு போயிடுவேன், உன்னை நீ காயப்படுத்திக்குவா, அதனால போக மாட்டேன். அம்மா உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ருதன் கேட்பானா. இல்ல என் பேரை வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்ற, சொன்னா மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது, இல்ல நான் எப்பயுமே உனக்கு என் பேரை நான் சொல்ல மாட்டேன் போட அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கயா பொண்ணு பேசிட்டு இருக்கும். உடனே சொல்லுவான், சொல்ல ஏன் உன் பேரை சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஓ என்னோட பேர் சொல்லணுமா உனக்கு, அதானே இதோ சொல்றேன்னு கேட்டுக்கோ. நான் யார் தெரியுமா, என் பேரு கயா. நான் வந்து பாலைவனத்தோட கொலையர் இருக்கான் பத்தியா ருத்ரன், அவனோட ஒய்ஃப் தெரியுமா, ருத்ரன் என்னோட ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்போம். உடனே உனக்கு வந்து சிரிப்பு வந்துடும். ஏன்னா ருத்ரன் வந்து உன்னோட ஆளா, நீ வந்து ருத்ரனோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும். என்ன கேட்டா பயமா இருக்கா, பேசாம என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், இல்லைன்னா அவ்வளவுதான் என் ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சு அவன் வந்து உன்னை செஞ்சு விட்டுருவான் பத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா உன் ஆளுக்கு தெரிஞ்சிச்சுனாவா, ஓ அப்படியா உன் ஆள் எங்க வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அதுவா அவன் வந்துட்டு இருப்பான் நேரம், கொஞ்சம் லேட் ஆகும் வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதனால என்னை வந்து ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காயா பொண்ணு கேட்குமா. அவன் சிரிச்சுக்கிட்டே அது எவ்வளவு கிரேட்டு நானும் தான் பாக்குறேன், வந்தா வந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருப்பான். சரி சொல்லு உன்னோட ஆள் ருதன் எப்படி இருப்பான் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. அவன் வந்து உன்னை மாதிரி இருக்க மாட்டான், ரொம்ப டாலா ஹேண்ட்ஸமா அழகா ஸ்ட்ராங்கா இருப்பான் தெரியுமா, அவனோட ஒரு கை போதும் உன் மண்டி அப்படி நசுக்கி தூக்கி போறதுக்கு அப்படின்ற இந்த காயா பொண்ணு சொல்லும். அவனே என் பக்கத்துல இருந்து சிரிச்சிட்டு இருப்பான். நானும் பாக்குறேன் ஒரு ருத்ரன் வந்து எப்படி என்னை நசுக்கி தூக்கி போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. பேசாம என் கை அழட்டி விடுறான், நான் தப்பிச்சு போறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் இந்த பொண்ணு. உடனே அவனே என்ன பண்ணிடுவானா, கயிறு அவுத்து விட்டுருவான். அந்த பிள்ளை வேமா தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு போகுமா. உடனே இவன் என்ன பண்ணுவான், கத்தியை விட்டு எரிவான், கதவு கிட்ட வந்து கரெக்டா லாக் ஆயிக்கும். உடனே கிட்ட வந்து சொல்லுவான், ஏன்னா தப்பிச்சு போலான்னு சொல்லி பாக்குறியா, அது வந்து இங்க நடக்கவே நடக்காது, ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெள்ளத்தி கொண்டு வந்து போட்டுருவான். என்கிட்ட பிரச்சனை பண்ணாதே, என்னோட ஆள் வந்தா நீ செத்த புரியுதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அப்பான்னு பார்த்து இவனோட அசிஸ்டன்ட் அந்த நரிப்பையை வந்து சொல்லுவான், பாஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்களா, ரொம்ப பக்கத்துலதான் அந்த அழகி பொண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா நான் வரேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணோட கயா பொண்ணு க்ளோஸ் அப்ல போவான். கிஸ் தான் பண்ண போறான்னு சொல்லி பார்த்தா காது கிட்ட போய் சொல்லுவான், நான் உனக்கு யாருன்னு தெரியுமா, நான் தான் நீ சொன்னில பாலைவனத்துக்கு கொலைக்காரன் சொன்னில அந்த ருத்ரன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, போகும்போது அந்த பிள்ளைய வந்து மயக்கமாக்கி படுக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து இங்க பாலைவனத்துல தான் காட்டுவாங்க. தூரத்துல ஒரு பையன் என்ன பண்ணுவானா, நடந்து வந்துட்டே இருப்பான். நடந்து வரும்போது அவன் கூட குதிரையும் நடந்து வந்துட்டு இருக்கும். அவன் வந்து ரொம்ப டயர்டா வந்துட்டு இருக்கனால ஒரு கடத்துல முடியாம என்ன பண்ணிடுவான், மயங்கி விழுந்துருவான். அவன் குதிரைக்கு ரொம்ப முடியாம இருக்கும், ரொம்ப மயங்கி கீழே விழுந்துட்டு உட்காந்துருப்பான். இந்த விஷயத்த வந்து இந்த குதிரையில வருவாங்கல்ல பைசா இளவரசி, அவங்க வந்து பாப்பாங்க. பார்த்துட்டு மேடிக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்னும் இல்ல பக்கத்துல வந்து ஒருத்தன் வந்து மயங்கி விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. பைசா இளவரசி பாப்பாங்க, அவன் ரொம்ப பாவமா இருப்பான். அவனுக்கு கீழே இறங்கி வந்து தண்ணி கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா, ரொம்ப டயர்டா இருக்கும் போது தான் குதிரை மயங்கி விழுந்துருச்சு அப்படின்றதுக்காக வந்து தண்ணி கொடுத்துட்டு இருப்பான். இவன் யாரும் தெரியுதா, இவன் என்ன குவாசி, அந்த டியாண்டு நாட்டோட ராஜாவா இருந்தாலும் அந்த குவாசி மாறு விஷயம் எங்கேயும் கிளம்பி வந்திருக்கான் போல இருக்கு. உடனே பைசா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பான். அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, வாங்க நான் வேணா கட்டு போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. இல்ல பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். குதிரைக்கு தண்ணி கொடுத்துட்டே இருப்பான். அந்த குதிரை குடிக்காதா. உடனே பைசா சொல்லுவாங்க, அதான் குதிரை குடிக்க மாட்டேங்குதுல, நீங்க எதுக்கு குதிரைக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க, அதை விட்டுருங்க, ஒரு சில விஷயத்த அப்படியே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைங்க என் குதிரை பெயர் வந்து இல்லையா, நான் வந்து பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன், அது வந்து என்னை ஏமாத்தாது, பாவங்க அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு இருப்பான். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைசா ஒரு 10 பாட்டில் தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். பாலைவனத்துல வந்து தண்ணி அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லி, எனக்காக 10 பாட்டில் தண்ணி தரீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்பான். இல்ல உங்களுக்காக தரல, உங்களோட நல்ல மனசுக்காக தான் தரேன், நீங்க குதிரைக்கு வந்து லியா அப்படின்னு பேர் வச்சு பத்திரமா பாசமா பாத்துக்கிறீங்க, நம்ம பாலைவனத்துல வந்து இந்த மாதிரி யாருமே நடந்துக்க மாட்டாங்க, உங்க நல்ல மனசுக்காக தான் நான் இதெல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து 5 பாட்டில் வந்து உங்களுக்கு, 5 பாட்டில் குதிரைக்கு, பத்திரமா இதை குடிச்சிட்டு அங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த குவாச்சி பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குதிரைக்கு திருப்பி தண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த குதிரை குடிக்காதா. உடனே பைசா சொல்லுவாங்க, குதிரை வந்து உங்க மேல ரொம்ப வந்து பாசமா இருக்கு, ஒண்ணு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க குதிரை கொடுங்க, உங்க குதிரை குடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவனும் குடிச்சிட்டு கொஞ்சம் குதிரை கொடுப்பான். உடனே குதிரை குடிச்சுக்கோம். பாத்தீங்களா எவ்வளவு
நல்ல குதிரையா இருக்கு, உங்களை நல்லா பாத்துக்குது, நீங்க வந்து பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அப்பதான் அவன் சொல்லுவான், என்னோட பேர் வந்து குவாசிங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா மயக்கம் போட்டு விழுந்துருவான். அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. குதிரை வண்டியில வந்து போயிட்டு இருப்பானா, அவன் கண்ணு முடிச்சு பார்த்தா அப்படின்னா பைசா இளவரசி பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. இவன் கண்ணு முழிப்பான். கண்ணு முழிக்கிறவன் என்னத்தை பார்ப்பான் அப்படின்னா அவங்க கையில வந்து இந்த பாலைவனத்தோட புத்தகம் அப்படின்ற வந்து இருக்கும், அதோட வால்யூம் இருக்கும். இதன் புத்தகத்தை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம், இந்த பொண்ணு கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. அமைதியா வந்து பாத்துட்டே இருப்பானா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட காயத்துக்கு நீங்க தான் அட்டு போட்டு விட்டீங்களா, ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ரொம்ப காயம் பட்டுருச்சு, ரெஸ்ட் எடுக்கனா எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைங்க ரொம்ப நன்றி, நீங்க ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷம், கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து இறங்கி போவானா. இறங்கி போறவன் வந்து நோட் பண்ணுவான், அங்க ஒரு வண்டி ஃபுல்லா என்ன ஆகும்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குமா. அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுவான். அப்படியே போற மாதிரி போய் தட்டி விட்டுருவான். தட்டி விட்டு பார்த்துட்டு, என்னங்க இந்த துணியெல்லாம் பார்த்தா எனாச்சில இருந்து வரீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே வந்து பைசா கீழே இறங்கி வந்து சொல்லுவாங்க, பரவாயில்லையே இந்த துணிகளை வச்சு நீங்க எனாச்சின்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைங்க நான் வந்து வியாபாரம் பண்றேன், எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், நான் வந்து இப்படி வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது கொலைக்காரங்க கொள்ளடிச்சிட்டாங்க, அதனாலதான் நான் வந்து இவ்வளவு நிலைமை மாத்திக்கிட்டேன், இல்லைன்னா நானும் எப்பயும் சரியா போயிருப்பேங்க. உங்க எனாச்சிக்கு நான் ஒரு தடவை வந்திருப்பேன், உங்க எனாச்சி ரொம்ப நல்ல இடம் தெரியுமா, அங்க ஏதாவது ஒரு பொருள் காணா போச்சு அப்படின்னா காண போன பொருள் அப்படியே விட்டுற மாட்டாங்க, ஒரு ரவுண்ட் போட்டு பத்திரமா வச்சிருப்பாங்க, நம்ம எப்ப போனாலும் அங்க கிடைக்கும், உங்க ஊர் மக்கள் வந்து அவ்வளவு நல்ல மக்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படிங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருப்பாங்களா. உடனே அப்ப அந்த பொண்ணு சொல்லு, நான் வந்து என்னாச்சியோட இளவரசி தான், நான் என்னாச்சிக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கேன், நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா யுன்பைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்ப யுன்பைக்கு போறது ரொம்ப கஷ்டமான வேலையாங்க, பார்த்துப்பாங்க, இடையில வந்து நான் ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். பரவாயில்லைங்க இருக்கட்டும், நான் பத்திரமா போய்க்குவேன், நான் வந்து யுன்பைக்கு தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளம்புவாங்க. உடனே இவனும் சொல்லுவான், நானும் யுன்பைக்கு தாங்க போறேன், எனக்கும் ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். பாக்கலாங்க, உங்களை வேணா நான் யுன்பையில மீட் பண்றேன், நீங்க என்னாச்சோட இளவரசின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போவாங்களா. உடனே பைசா கூட்டி கேட்பாங்க, ஏன் குவாசி உண்மையில நீங்க யுன்பைக்கு தான் போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவனும் ஆமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.